நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி லட்சுமி பிரசன்டேஷன் டெலீட் ஆகும்? முறைக்காத லட்சுமி, நீ தானே இது பதில் சொல்லி ஆகணும். சந்தேகப்படுறீங்களா? இல்ல லட்சுமி, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். இது ரொம்ப சில்லியான மிஸ்டேக்கா இருக்கு லட்சுமி. சார் செம்ம கடியாயிட்டாரு, நீ பார்த்தல. அவர் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னாரு ஒழுங்கா ரெடி பண்ணுங்கன்னு. பிரசன்டேஷன் பண்றப்ப எதுனா பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவர் வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் பிரசன்டேஷனே காணும்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவர். இங்க பாரு லட்சுமி, அவர் இடத்துல நானா இருந்தா கூட இப்படிதான் நடந்துட்டு இருப்பேன், புரியுதா? இப்ப விஷயம் நம்மளுக்கு திறமை இருக்கா இல்லையான்றது இல்ல, நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும் தான் சார் நினைச்சிருப்பாரு. அவர் திட்டினது கூட எனக்கு வலிக்கல. அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். ஏங்க நானு எனக்குன்னு எதுக்கு எங்க தனியா பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? மொத்தமாவே அவர் எல்லாரையும் காரி துப்பிட்டு தான் போனாரு. ஏங்க அவரா ஃபாஸ்ட் போலிங்ல அடிச்சாரு. அவரு ஹர்பஜன் சிங் மேல லட்டா தூக்கி போட்டா அவரெல்லாம் சும்மா விடுவாரா? அதான் விட்டு வெளியில வெளுத்துட்டாரு. இப்ப என்ன பண்றது கார்த்திக்? நீ ஏன் ராஜா அழுகுற? நீ ஒன்றும் தப்பு பண்ணல. உனக்கு நடந்தது துரோகம். அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உதச்சா சரியாயிடும். என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் ஒன்றும் அப்படி சொல்லியே லட்சுமி. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல லட்சுமி, வெளியில இருந்து யார் பார்த்தாலும் தப்பு உண்மையில இருக்க மாதிரி தான் தெரியுது. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உன்னோட கடமை தானே. நீயும் என்ன சந்தேகப்படுறியா விஷ்ணு? லட்சுமி, என்ன லட்சுமி இப்படிலாம் கேட்கிற? கடைசியா ராஜி லேப்டாப் கொடுத்தது உன்கிட்ட தான். காலையில அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததும் நீ தான். யாரை கேட்டாலும் உண்மையில தான் தப்பு சொல்லுவாங்க. முறைக்காத லட்சுமி, நான் என்னதான் பேசணும்னு நினைச்சாலும் கடைசியா இப்படிதான் பேச வேண்டியதா இருக்கு. அப்போ என்ன எல்லாரும் சந்தேகப்படுறீங்க? இல்லைன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் நீங்க சொல்ல லட்சுமி. ஆமா லட்சுமி, நீ இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது போதும். ஒன்னும் தேவையில்ல. எதுக்கு லட்சுமியை சொல்லணும்? ரெண்டு பேரும் ஏதோ குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி லட்சுமி விசாரிக்கிறீங்க. அது இல்ல ராஜி. லட்சுமி நம்ம ஃப்ரெண்டு. லேப்டாப் அவகிட்ட இருந்துச்சுன்னு அவளை போய் சந்தேகப்படுவீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேள. எனக்கு இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் லட்சுமியை சந்தேகப்பட்டேங்கிற ஒரு பழியோட வாழ்க்கை பூரா வாழ முடியாது. லட்சுமி எப்படி எல்லாம் பண்ணுவா? இல்ல ராஜி, நீங்க பேசாதீங்க விஷ்ணு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்துங்க. நானே அப்படி சொல்லியிருந்தாலும் லட்சுமி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? என்ன ராஜி, நீங்களே என் லவ்வ போட்டு தள்ளிடுவீங்க போல இருக்கு. இப்படி சந்தேகப்படுறதா லவ்வா விஷ்ணு? பின்ன என்னங்க பண்றது? மத்தவங்க கிட்ட அசிங்கமாயிடும்ல, அதான் நானே முந்திக்கிட்டேன். நான் லட்சுமியை சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டை பத்தி. நானும் சந்தேகப்படுறேன்னு சொல்லியே. தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு தான் சொன்னேன். நீங்க தப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு லட்சுமியை கேள்வி கேட்கிற விதமே எனக்கு பிடிக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு. அவளையும் சந்தேகப்பட்டு இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. லட்சுமி பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. போதுமா? அப்ப இதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரிய வேணாமா? எனக்கு தெரியும் இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு. யார் ராஜி? இத பண்ணக்கூடிய ஒரே ஆளு, பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கிற ஒரே ஆளு சூசன் தான். சூசன் மட்டும்தான். அப்படின்னு நீ சந்தேகப்படுற, அப்படிதானே? சந்தேகம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ லேப்டாப் கொடுத்தது லட்சுமி கிட்ட, அப்புறம் எப்படி? சூசனை சந்தேகப்பட்டா உனக்கே கோவம் வருது? என்ன பேசுற நீ? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியலையா? ராஜி, இப்போதைக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை போடுறது நானா இல்ல அவனா? நான் ஒன்னும் சண்டை எல்லாம் போடல. உண்மையா அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இன்னொரு தடவை லட்சுமி கிட்ட வந்து அவளை தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத. அப்படி கேள்வி கேட்டுதான் நீ இதை கண்டுபிடிப்பனா? தயவு செஞ்சு விட்டுரு கார்த்திக், வேணாம். இதெல்லாம் எதுக்கு? ஈஸியா இன்னொரு வழி இருக்கு. என்ன? சிசிடி கேமரால போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது இந்த வேலையை யார் பண்ணாங்கன்னு. ஆமா மச்சான், சூப்பர் மேட்டர் ஆச்சே. இதை யோசிக்காம நம்ம மண்டே பிடிச்சிட்டு இருந்தோமே. நேத்து நீ லட்சுமி கிட்ட லேப்டாப் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். மாமா, ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்குடா. என்ன? நம்ம முதல்ல இப்படி நடந்துச்சுன்னு HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க டேவிட் தலைமையில ஒரு குழு அமைச்சு எல்லாரையும் விசாரிச்சுட்டு ஃபைனலா அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்ப்பாங்க. ஒன்னும் வேணாம். அவர் திரும்பவும் லட்சுமியை கூப்பிட்டு தான் பிரச்சனை ஆரம்பிப்பாரு. ஆனா கடைசியில இது பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும்ல. வேணா கார்த்திக், நடந்தது நடந்துருச்சு. இனி அதை மாற போறது இல்ல. தேவையில்லாம லட்சுமியை யாரும் கேள்வி கேட்க வேணாம்னு பாக்குறேன். அவ்வளவுதான், விட்டுடலாம். ராஜி ப்ளீஸ் கார்த்திக், நீங்க கிளம்புங்க. ஓகே,
உன் இஷ்டம். டேய் என்னடா இஷ்டம் குஷ்டம்ட்டு ராஜி சூப்பர் ராஜி. என்ன? அது ஒண்ணும் இல்ல ராஜி, நம்பிக்கை தான் எல்லா விஷயத்துக்கும் பேசிக். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க பயங்கரமா வேல்யூ பண்றீங்க. வா மச்சான், இதுக்கு மேல பேசினா ராஜி நம்மள லேப்டாப்ல அடிப்பாங்க. வா ஓடிடலாம். சாரி லக்ஷ்மி. ஏய் சாரிப்பா. நீ வருத்தப்படாத. நான் எப்போ உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். அப்படி நான் சந்தேகப்பட்டா அப்புறம் நம்ம பழகுனதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நீ என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி. நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. அழாத. ஹாய். ஹாய். மச்சான் நீ கொஞ்சம் போ, நான் பேசிட்டு வந்துடுறேன். பாய். சொல்லு கார்த்திக். ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. புரியல. ராஜியை மாட்டி விட்டது நீங்க தானே? ஹலோ, நான் என்ன பண்ண? விட்டா சிதம்பரத்துல மழை பெய்யறதுக்கு, பிலிப்பைன்ஸ்ல புயல் அடிக்கிறதுக்குலாம் நான் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்கு. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ராஜியோட லேப்டாப்ல இருந்த பிரசன்டேஷனை டெலீட் பண்ணது நீங்க தானே? அதுவா? தப்ப ஒத்துக்கங்க. நீங்க தானே? இல்ல, நீங்க தான். நான் பண்ணல கார்த்திக். ஆனா யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? அது உனக்கும் தெரியும். சும்மா விளையாடாதீங்க. கார்த்திக், கார்த்திக், நான் இவ்ளோ அசிங்கமா தப்பு பண்ண மாட்டேன். அது வேலையா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். புரியுதா? நீங்க பண்ணலன்னா வேற யார் பண்ணாங்க? அதான் உனக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற? எனக்கெல்லாம் தெரியாது. உனக்கே தெரியும் அது யாருன்னு. ஆனா அதை ஒத்துக்க முடியல. தப்பு பண்ணது அவங்களா இருக்க கூடாதுன்னு நீ மனசுக்குள்ள வேண்டிக்கிற. வேற யாராச்சும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா தப்பு பண்ணது அவதான். போய் இல்லப்பா, எதை வச்சு அவங்க மேல பழி போடுறீங்க? உன் கண்ணே சொல்லுது கார்த்திக், அந்த தப்ப பண்ணது யாருன்னு. எனக்கு கூட இந்த தப்ப பண்ணது நான் தானே ஒத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் அதை பண்ணலையே. உன்னோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு எனக்கு தெரியும். ஆனா ஐம் சாரி கார்த்திக். அப்படியே ஒரு வேலை அதை லட்சுமி பண்ணியிருந்தா அதுக்கும் நீங்க தான் காரணம். என்ன கார்த்திக் இது? தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கணுமா இல்ல என்ன குத்தம் சொல்லணுமா? ராஜியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மி கிட்ட தப்பா பேசி லக்ஷ்மியோட மனசை மாத்திட்டீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இல்லன்னுல சொல்ல மாட்டேன். ஆனா நான் ராஜியை பத்தி தப்பாதான் பேசுவேன். ஏன் அவ என்ன பத்தி நல்லபடியா பேசுறாளா என்ன? எனக்கு அவளை பிடிக்காது கார்த்திக். என்னோட காதலை கெடுத்ததே அவதான். நான் அவளை பத்தி நல்லபடியா பேசணும்னு நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் சரியாதான் இருக்கேன். லட்சுமி மாறிட்டாள்னா அது அவகிட்ட போய் கேளு. அவ அப்படி மாறுற அளவுக்கு ராஜி என்ன தப்பு பண்ணான்னு போய் கேளு. நான் வரேன். ஒரு நிமிஷம். இன்னொரு தடவை நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல பழி சொல்லாத கார்த்திக். உன்கிட்ட இருந்து நான் அன்பு இல்ல, பேசிக் courtesy தான் நான் எதிர்பார்க்கிறேன். சாரி, நான் வரேன். See you. லக்ஷ்மி, கொஞ்சம் என்னோட கேபினுக்கு வா. ஓகே சூசன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ், உட்காரு. ராஜி இந்த பிரசன்டேஷனை சொதப்பணும்னு நான் எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அவ எப்படி சொதப்ப போறான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பேசிக்கா பிரசன்டேஷன் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த சொதப்பலுக்கு பின்னாடி நீ இருந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் லட்சுமி.
அது ஒண்ணும் தப்பில்லை லக்ஷ்மி. நிலத்தை உழறது, விதைக்கிறது, பயிரை பாதுகாக்கிறது மட்டும் விவசாயம் இல்ல. களை புடுங்கிறது விவசாயம்தான். நம்ம உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய எங்க இருந்தோ வந்த ஒரு வேஸ்டான செடி உறிஞ்சுக்கிட்டு இருந்தா அத பிடுங்கி தூர போட வேண்டியது முக்கியம்தான். நான் உன்னை கூப்பிட்டது இத பண்ணையா இல்லையான்னு கேக்குறதுக்கு இல்ல. நீதான் இத பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பண்ணதை நினைச்சு நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஃப்ரீயா விடுன்னு சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அதை யோசிச்சு ரொம்ப சங்கடப்படக்கூடாது. மனசு உறுத்துதா? ஆனா கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம தானே ராஜு உனக்கு தப்பு பண்ணா. அதனால நீ ரொம்ப வருத்தப்படாத. நீ பண்ணது சரி. நீ இத பண்ணலினா காலம் பூரா நீ வருத்தப்பட வேண்டியதா போயிருக்கோம். சரி தப்புன்னா எதுவுமே இல்ல லக்ஷ்மி. நமக்கு நல்லது நமக்கு கெட்டதுன்னு தான் ரெண்டு விஷயம் இருக்கு. உனக்கு எது நல்லதோ அததான் நீ பண்ண, அவ்வளவுதான். ரொம்ப கில்ட்டியாலாம் யோசிக்காம நார்மலா இரு. போ. வர சூசன். லஞ்சுக்கு நம்ம வெளியே போலாம். குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சாரி சார். எதுக்கு? சார் நேத்து அந்த பிரசன்டேஷன். நோ மோர் டிஸ்கஷன்ஸ் அபவுட் கிளையண்ட் விசிட். நீங்க உங்க ரெகுலர் வேலையை ப்ரொசீட் பண்ணுங்க. சார் உன்னோட டீம் லீடர், உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் உனக்கு ரெகுலரா என்ன வேலை சொல்றாங்களோ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். எதையுமே ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? புரியுது சார். அப்புறம் என்ன? போ. சார் அன்னைக்கு எதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்ற? ஏற்கனவே உனக்காக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எதனால தப்பு நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல எனக்கு நேரம் கிடையாது. இல்ல சார், இந்த தப்புக்கான காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் சார். காரணம் எல்லாம் தேவையில்லை. I don't need reasons. Losers have always some reasons, but winners don't need one. உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது. ஆனா நீ எதையுமே பயன்படுத்திக்கல. நான் என்ன சொன்னேன்? தப்பு பண்ணலாம், பட் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் டோன்ட் ரிப்பீட் இட் தானே சொன்னேன். ஆனா நீ பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் முட்டாள்தனம். அவங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பாக்குற? வால்நட் ப்ராஜெக்ட்ல உன் சிஸ்டத்துல இந்த பேக்கப் தானே காணாம போச்சு. டோன்ட் யூ லேர்ன் எனி லெசன் ஃப்ரம் தட்? படிச்சு சொன்னேன் இந்த ட்ரையல் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு. எவ்வளோ அலட்சியம் இருந்தா இப்படி நடந்துக்க முடியுது? 9 o'clock நான் மீட்டிங் சொல்றேன். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்து உன் லேப்டாப் ஆன் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபைல் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். யூ ஆர் சோ லெத்தார்ஜிக். நான் உள்ள வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் யூ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் த ப்ராஜெக்ட். என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்ல நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிக்கிற இயேசுநாதர் மாதிரி தெரியுதா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டு 15 நிமிஷம் முன்னாடி போறீங்கல்ல, அந்த அக்கறை கூட இல்லைன்னா உங்களெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? உன்னை அந்த நிமிஷம் வேலையை விட்டு தூக்கியிருக்க முடியும். உன் கம்ப்ளீட் டீமையே அனுப்பியிருக்க முடியும். அனுப்பல. ஏன்னா அதுல பாடம் கத்துக்க வேண்டியது நீ இல்ல, நான். வித்தவுட் எனி ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தரை நம்ப கூடாதுங்கிற நல்ல பாடத்தை நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. ஸோ ஐ டுக் தட் as மை ஃபெயிலியர். அது என்னோட தோல்வி மட்டும் கிடையாது, என்னோட மிஸ்டேக்காவும் நான் நினைக்கிறேன். அந்த தப்புலேருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன். அதனாலதான் உங்களை நாளைக்கு வேலையை விட்டு தூக்கல. தெரியாம ஒருத்தன் மேல மோதுறதுக்கு பேர் மிஸ்டேக். தெரியாம ஒருத்தனை துப்பாக்கியில சுட்டுட்டு அதை மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. கில்லிங் எ பர்சன் இஸ் நாட் அ மிஸ்டேக். உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நீ அன்னைக்கே கொன்னுட்ட. நீ அன்னைக்கு பண்ணது மிஸ்டேக் கிடையாது, பிளண்டர். எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தனுக்கு ஒரு லைஃப் பத்தாது. பக்கத்துல இருக்கவன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா கூட அதை பார்த்தும் கத்துக்கலாம். எதுக்கு இப்ப நான் தேவையில்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் முடிஞ்சு போச்சு. நீ அதை சரியா பயன்படுத்திக்கலன்னு கூட சொல்ல முடியாது. பயங்கரமா மிஸ் பண்ணிட்ட. தட்ஸ் ஆல். நீ போலாம். சார் அதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நம்பி இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதை காப்பாற்ற முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். என்ன பண்ண முடியும்? நீ அடுத்து வேற ஏதாவது கம்பெனிக்கு போறப்ப அங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்ல கண்ட்ரி ஹெட்டோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நீ அப்ப ப்ரூவ் பண்ணு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உனக்கு யூஸ் ஆகும். சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். உலகத்திலே ரொம்ப வேல்யூபிளான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளால திரும்ப சம்பாதிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆனா ஒவ்வொருத்தரும் அதிகமா வேஸ்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா?
டைம். நீ இழந்து போன டைமை உன்னால திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. புத்திசாலிங்க ஒரு போதும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, என்னோட வேல்யூபிள் டைம். யூ ஹேவ் வேஸ்டட் மை வேல்யூபிள் டைம். உன்னை நம்பி ஐ ஹேவ் வேஸ்டட் மை வேல்யூபிள் டைம். இட்ஸ் எனஃப். இதுக்கு மேல உனக்காக செலவழிக்க எனக்கு நேரமே கிடையாது. இன்னொரு வாய்ப்பு உனக்கு வருதான்னு பார்ப்போம். அதுக்கு சில நாட்கள் ஆகலாம், ஏன் பல நாட்கள் ஆகலாம். இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு வராமலே போலாம். என்ன செய்ய முடியும்? ப்ளீஸ் சார். நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டுக்கிட்டு. அதெல்லாம் இப்போ ஸ்டைலே கிடையாது. தப்பு பண்ணிட்டா ஜஸ்ட் அட்மிட் இட், தட்ஸ் ஆல். நீ போலாம் சார். என்ன மச்சான், என்னாச்சு? ஊத்திக்கிச்சுரா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராஜி போய் பேசியிருக்கா. சார் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ம்? மச்சான், அவர் ராஜ் மேல கொஞ்சம் இறக்கப்படுவாரேடா. அதுக்குன்னு அவர் பொறுமை எவ்வளோதான் சோதிக்கிறது. ப்ரெசன்டேஷனை போட்டோம், அதில் எதனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ஓகே. மொத்தமாக ப்ரெசன்டேஷனே காணோன்னா கடுப்பாக மாட்டாங்க. கரெக்ட் தான் மச்சான். இருந்தாலும் ராஜியோட கண்ணீருக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும்னு பார்த்தேன். அது அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன? நம்மளாம் வேலை செய்கிற லட்சணத்துக்கு நம்மளை பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சேரை பிடிக்கிட்டு பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்களா? என்னடா நக்கலா? இல்ல மச்சான், அந்த பெஞ்ச் மேட்டர் எனக்கு புரியல, அதான் கேக்குறேன். பெஞ்சில் உட்கார வைக்கிறதுனா உனக்கு எந்த வேலையும் கொடுக்காம உன்னை ஓரம் கட்டி உட்கார வைக்கிறது. ஆஹா. இல்லை வேற யாராவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த திறமைசாலி தான் வேணும்னு நம்மளை வேலைக்கு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலனா? தேங்க்யூ வெரி மச், see you bye bye தான். என்ன மச்சான் எப்படி சொல்ற? என்னடா இதை பற்றி கேள்விப்படாத மாதிரி சொல்கிற? சுத்தமா கேள்விப்பட்டதே இல்லடா. டேய், இதெல்லாம் ஐடி கம்பெனியில் நடக்கிறதாண்டா. வேலை வரப்போ ஆளுங்களை எடுப்பாங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 மாதம் சம்பளம் கொடுத்து உன்னை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப டேலண்டடாக இருந்து அது யார் கண்ணிலையாவது பட்டு அவங்க நம்மளை வேலைக்கு எடுத்தாங்கன்னா எஸ்கேப்பு, இல்லைனா வேலை வரும்போது பார்த்துக்கலான்னு அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லை மச்சான், நம்ம தான் இன்னும் வேலை பார்க்கவே ஆரம்பிக்கலையே. தெரிலடா, நான் இப்படி தான் கேள்விப்பட்டேன். அதுவும் விஸ்வநாதன் சார் இருக்கிற கடுப்பில் ப்ரோக்ராமிங் லெவலில் இருக்கிற எல்லாருமே காலி தான் நினைக்கிறேன். மச்சான், அந்த ஆள் சும்மா சொல்லுவார்ரா. பேசிக்கா அவர் நல்லவர். மூஞ்சிய பார்த்தா தான் நல்லா கறிக்கிற பாய் மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆள் வெஜிடேரியன்டா, கல்லுக்குள்ள ஈர மாதிரி. ராஜி எங்க? தெரியல, வந்திருக்கால? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் இங்கே போனாங்க. சரி, வந்தா என்ன பார்க்க சொல்லு. ம்? சூசன், ம்? 1 மினிட். சொல்லு விஷ்ணு. இல்ல, எங்கெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க பண்ண வேலைக்கு உங்க எல்லாரையும் பெஞ்ச் மேலதான் நிக்க வைப்பாங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சூசன், கரெக்டா சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, வேலை போயிட்டு தான் இருக்கும். அதுவும் நான் கார்த்திகை விட்டு கொடுப்பனா? என்னங்க எல்லாத்துக்கும் காமெடியா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சீரியஸா சொன்னாலும் அதே பதில் தான். அப்ப அந்த கிளைண்ட் விசிட் நம்ம பண்ண முடியாதா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல விஸ்வநாதன் சார் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல இந்த வேலையை யார்கிட்ட கொடுப்பாங்க? கௌஷிக் காத்துக்கிட்டு தான் இருக்கான். விடுங்க, பாத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு? என்ன, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது மிஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்த சான்ஸுக்கு காத்துட்டு இருக்கணும். cheer up guys, இனிமேதான் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. கூல், ஓகே? மச்சான், சிவாஜி ரஜினி மாதிரி சொல்லிட்டு போகுது. சூசன் நல்லவங்களா கேட்டவங்களா? அது தெரியாம தானடா இவ்வளவு நாள் வம்பல மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப கன்ஃபியூஷன் வந்துருச்சா? அவங்க நல்லவங்க மச்சான். ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டி நம்ம இதை சொல்லணும்டா. அடுத்த 50 எபிசோட் கதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சொல்றா. கிடைச்சிருச்சா? 3 நான் கும்பிட்ட தெய்வம் என்னைய கைவிடல. சக்சஸ் சக்சஸ். நான் திருப்பி கூப்பிடுறேன்டா. டேய், என்னடா ஆர்டரா? ஆர்டரா? ஆர்டர்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சா நான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட போறேன்? ஆரம்பம் படத்துக்கு 3 டிக்கெட் கிடைச்சிருக்கு மாமா.
அள்ளிட்டானே இவன் காதல சொல்லும் போதே சோகம் தாழல இது போல ஒரு வார்த்தைய யாரிடமும் கேட்க தோணல தல டக்கோய் மாமா 4 மணி ஷோ மாமா. டேய் 3 மணிக்கு மீட்டிங் போட்டுருக்கானடா மோகன. அட போ மாமா, நம்ம மீட்டிங் பத்தி உனக்கு என்ன தெரியாதா? ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் யோ என்னையா இந்த வாரம் டார்கெட் அச்சீவ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு மோகன் கேட்பான். நாம இல்லன்னு தலையாட்டுவோம். அடுத்து ஒரு 8 நிமிஷம் ஊர்ல இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் நமக்கு திட்டு விழும். கடைசியா இருக்க அந்த 2 நிமிஷத்துல அவனே சமாதானமாகி சரி போங்கடா டேய் அடுத்த வாரமாவது டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கடான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுவான். அதோட மீட்டிங் முடிஞ்சிடும். அவ்வளவுதானே? டேய் மீட்டிங் முடிஞ்சாலும் நம்மள விட மாட்டானடா. இந்த பக்கம் இருக்கிற ஃபைல் எடுத்து அந்த பக்கம் வை, அந்த பக்கம் இருக்கிற ஃபைல் எடுத்து இந்த பக்கம் வைன்னு சப்பே ஏதாவது வேலை கொடுத்து நம்ம உசுர வாங்குவானடா. மாமா பலமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றோம், எஸ்கேப் ஆவறோம். டேய் என்னடா காரணத்தை சொல்றது? ஐடியா கம் க்ளோஸ். அப்படி முடிச்சிருவேன். டேய் சூப்பர் மேட்டரா. ஆனா ஒழுங்கா நடிக்கணுமேடா. ஓவர் ஆக்டிங் பண்ணாம நடிச்சாலே போதும் மாமா. டேய் அத கட்ட சொல்லு. இவன் தான் 5 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிப்பான். டேய் யோ குட் ஆஃப்டர்நூன் சார். மீட்டிங் போட்டுட்டு உங்களுக்காக அங்க உட்காந்துருக்கேன். நீங்க என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? நாங்களும் மீட்டிங் தான் சார் ரெடி ஆயிட்டு இருக்கோம். யாருகிட்ட நடிக்கிறீங்க? கேண்டீன்ல உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆனேன்னு சொல்றீங்க. என்ன ரெடியா நீங்க காட்டுங்க. சார் மீட்டிங் ரெடி ஆறதுனா அத நான் அப்படியே அசால்ட்டான வேலையா? இல்ல சார், உச்சா போயிட்டு தலை சீவிட்டு முகம் பூரா பவுடர்லாம் போட்டுக்கிட்டு மீட்டிங்ல தூக்கமே வராம இருக்க ஒரு கட்டன் சாயா குடிச்சிட்டு. ஓ இதான் உங்க ஊர்ல மீட்டிங்க்கு தயாராறதா? எஸ் சார். இல்லையா சார்? யோ வெள்ளிக்கிழமை அதுமா என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிராதீங்க. போலாமா? சார் நீங்களும் ஒரு டீ சாப்பிடுங்களேன் சார். அட ஒண்ணு வேணாயா, கிளம்பி வாங்கயா. நீங்க என்னமோ கோடி கணக்குல சேல்ஸ் பண்ணிட்ட மாதிரி பாம்பேல இருந்து போனை போட்டு மீட்டிங் போட்டாச்சா மீட்டிங் போட்டாச்சான்னு உயிரை வாங்குறான். அதனாலதான் இந்த ஒண்ணு இல்லாத மீட்டிங்க போட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. நீங்க என்னத்த கிழிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. சார் சார் மீட்டிங் போலாம் சார். டேய் கட்ட இன்னும் வரலையாடா? என்ன வரலையா? இல்ல சார் டீ இன்னும் வரலையான்னு சொன்னேன். யோ ரிங்டோனுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, எடுத்து பேசியா. ஹலோ நான் அரக்கோண அன்பு தான் பேசுறேன். ஐயோ ஐயோ தெய்வமே என் சிங்கத்தை சாச்சு புட்டீங்களடா. ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கே. வர உடனே வர. யோ என்னையாச்சு? சார் ஆலமரம் ஆணி வேரோட சாஞ்சிடுச்சு சார். யோ அது ரொம்ப வருஷத்து மரமா இருக்கும்யா. சார் நான் ஆலமரம்னு சொன்னது ஆலமரத்தை இல்ல சார். ஓஎம்ஜி டெக்னாலஜியோட ஓனர் ஓ முருகா இறந்துட்டாரு சார். ஐயோ ஐயோ சார் என்ன சார் நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? யோ உங்களெல்லாம் நம்பி பெட்ரோல் சொல்லிட்டு வாடகைக்கு தரவேன் அவன் ஒருத்தன் மட்டும் தான்யா. அப்பப்போ அந்த ஆள் தர 5 லட்சம் 6 லட்சம் ஆர்டர்ல தான் உங்க வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னே தெரியலையே. சார் பாடிய ஷார்ப்பா 4 மணிக்கு எடுத்துட்டு வாங்கலாம் சார். சரி சரி போயிட்டு வாங்கயா. சார் ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? எதுக்குயா? இல்ல சார் பாடிக்கு பாப்கார்ன் வாங்கி கொடு. என்னது? இல்ல சார் டாடி மாதிரி எங்களை பாத்துக்கிட்டவருக்கு ஒரு மாலை வாங்கி போடணும் சார். யோ அந்த ஆள் தான் செத்து போயிட்டானேன்னு ஒரு சின்ன மலையா வாங்கி போடாதீங்க, ஒரு பெரிய மலையா வாங்கி போடுங்க. புடி. ஓகே சார். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். ஒரு நிமிஷம் இரு. தம்பி ஓஎம்ஜி டெக்னாலஜி ஓமுருகன் பேசுறப்பா. யாருன்னு சொன்னீங்கயா? ஓஎம்ஜி டெக்னாலஜி ஓனர் ஓமுருகன் பேசுறப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க டீமுக்கு போன் ட்ரை பண்ண எடுக்கவே மாட்றாங்க, கொஞ்சம் எடுக்க சொல்லுப்பா. அப்படியா? ஒரு நிமிஷம் ஐயா, நானே கொடுக்குறேன், பேசுங்க.
ஹலோ ஓஎம்ஜி டெக்னாலஜி ஓமுருகன் பேசுறப்பா. யாரு மாமா? ஹலோ, யாருங்க பேசுறது? ஓமுருகன் பேசுறேன். ஹலோ டேய் எட்ரா அத. அழலாம் ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கா, அவ்வளோதான். உடனே ஓவரா சீன் போடாத. இல்ல மச்சான், பார்க்க கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சிரிக்க சொல்றான். டேய், உனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவ்வளோ சிரிக்க சொல்லணுமா? சேஞ்ச் யுவர் மூட் மச்சி. நீ மூடு, எங்களுக்கு தெரியும். மச்சான், யார் ராஜை சிரிக்க வைக்கிறாங்க பாப்போமா? நான் சிரிக்க வச்சிட்டா நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்? ஒரு கேப்ரிஸ் டைரி மில்க் வாங்கி தரணும், ஓகே? மச்சான், போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டு சாக்லேட் எடுத்து நீட்டியா? உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஒண்டாங் ராஜி. ஆஹா, சாக்லேட் நமக்கு இல்லையா? கொஞ்சம் ஓவர உணர்ச்சிவசப்பட்டுட்டோமோ? என்ன சாக்லேட்டு எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். தொப்பி தொப்பி. வாங்கிக்க ராஜி. என்னோட ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்ண சொல்றியா? சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எடுத்துக்கோ. நான் சாக்லேட் சாப்பிட்ற மூட்ல இல்ல கார்த்திக், சாரி. இப்படி சூடு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து விஷ்ணு வேணாம், வெறுப்பேத்தாதீங்க விஷ்ணு. ராஜி, உங்களுக்கு சிரிப்பு தானே வருது? ம், சிரிப்பு வருது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க கெஸ்ட் மாதிரி சிரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டேய், தெரியுதுல, முடியலன்னா மூடிக்கிட்டுறா. சரிடா, அப்ப நீ ட்ரை பண்ணு பாப்போம். என்ன நடக்குதுங்க? இல்ல ராஜி, நீங்க ஒரு பேட் மூட்ல இருந்தீங்களா, அதான் எங்களுக்குள்ள ஒரு போட்டி, உங்களை யார் முதல்ல சிரிக்க வைக்கிறாங்கன்னு. ஆளுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணும், நான் அவுட் ஆயிட்டேன். இப்போ கார்த்தி ட்ரை பண்ண போறான். டேய், நீயே ட்ரை பண்ற. என்ன உன் ஆள் உன்னை பார்த்து முறைக்கிறாங்களா? இப்படி சூடு, அவங்க எப்படி உந்து உந்து சிரிக்க போறாங்க மட்டும் பாரு. டேய், சும்மா பில்டப்லேயே பில்டிங் கட்டாத, ஏதாவது முயற்சி பண்ணு. ராஜி, ஒரு சிங் ஜோக் சொல்றேன். பஞ்சாப்ல மின்னல் அடிச்சா எல்லாரும் சிரிப்பாங்களாம், ஏன் சொல்லுங்க? மின்னல் அடிச்சா சிங்கங்களாம் யாரோ போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்களா? என்ன ராஜி, ஜோக் புரியலையா? மின்னல் அடிக்கும்போது வெளிச்சம் வரும்ல, அதே மாதிரி போட்டோ எடுக்கும்போது பிளாஷ் லைட்ல இருந்து வெளிச்சம் வரும்ல, அதான். டேய், அவ ஜோக் புரியாமலாம் சிரிக்காம இல்ல, இதெல்லாம் ஒரு ஜோக்கு நடிக்கிற பத்தியா, அந்த கடுப்புல சிரிக்காம இருக்கா. டேய், இந்த கை குழந்தைங்களுக்கு கிச்சிலி கம்முட்ற மாதிரி எதுவும் சொல்லாம ஒழுங்கா எதனா ட்ரை பண்ணு. இப்ப பாரு, ராஜ் இதுக்கு சிரிச்சே ஆகணும்டா, வேற வழியே கிடையாது மச்சான். டே சட்டி தலையா, கோமுட்டி தலையா, ஒரு ஆபாயில் தலையா, ஆம்பளை தலையா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ற? மிமிக்ரி மச்சான். டேய், எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்டா, நீ என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த விஜயகாந்த் வாய்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு. என்ன நக்கலா சிரிக்கிற, எங்க நீ சிரிக்க பாப்போம். எங்க இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? அவன் தம் கட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கான், சும்மா பார்த்தா அதுக்கு போய் சிரிக்கிறீங்க. ஏங்க
விஸ்வநாத் சார் உங்களை திட்டிருக்காரு. டோட்டலா எல்லாமே முடிச்சிச்சு. அவ்வளவுதான், நீ ஊருக்கு மூட்டை கட்ட வேண்டியதுதான். மச்சான், இந்த பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலடா. என்ன மோடா. விஷ்ணு அண்ணா, என்ன காலையிலேயே காமெடி களை கட்டுது? வணக்கண்ணா. என்னண்ணா இந்த பக்கம்? அப்பா, அன்பு ஆபீஸே சுத்தி சுத்தி வரானா அவனோட நிதி நிலைமை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நிதி திரட்டுறதுக்காக சுத்தி சுத்தி வரான்னு அர்த்தம். ஐயோ அண்ணே, நான் இல்லைண்ணே. என்னப்பா நீ என்ன போய் தப்பா எடுத்துக்கிட்ட? உன்ன விஷ்ணுவெல்லாம் நான் நியூ இயர்க்கு ரிசர்வ்ல வச்சிருக்கேன். இந்த மாசம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ணே, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். சொல்லு கார்த்தி. சேல்ஸ் தவிர மத்த எல்லாமே நமக்கு நல்லா வரும். அண்ணே, நம்ம ஏரியாவில் ஒரு சின்ன மேட்டர் ஆயிடுச்சு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னப்பா, மொபைல சுட்டானுங்களா? மொபைல்லாம் சொல்லண்ணே, ஆனா அது கொஞ்சம் அந்த மாதிரியான மேட்டர் தான். கார்த்தி, போலீஸ் கிட்டயும் திருடங்கிட்டயும் எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. இந்த மேட்டர் புதுசா இருக்கேண்ணா. விஷ்ணு போலீஸ் கிட்ட பொய் சொன்னா அவங்களால கரெக்டா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப திருடன் போய் சொன்னா கடுப்பாவான். எங்கடா நகையை வச்சிருக்கேன்னு கேட்டா உடனே டப்புன்னு எடுத்து கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அதை விட்டுட்டு இல்ல வைக்கலன்னு சொல்றப்பதான் மண்டைய பொளக்குறது. அண்ணே, நம்ம கேபின்ல இருந்த லேப்டாப்ல இருந்து ஒரு முக்கியமான ஃபைலை டெலீட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஷாப்பா மேட்டர் பா இது. அதான் வலிச்சு வலிச்சு ஆபீஸ்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பாத்துக்கலாம். அது தெரியும்ண்ணே, ஆனா இந்த ஹெச்ஆர்ல இருந்து திருவி கேள்வி கேட்பாங்க. முதல்ல ஆர்டர் காட்டுங்க, அப்புறமா படத்தை ஓட்டி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. கார்த்தி, இது 21st செஞ்சுரி மாடர்ன் வேர்ல்டு. என்ன வேலை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமே ஒழிய கண்டிப்பா டீல முடிச்சிடலாம். எப்பண்ணே போலாம்? கார்த்தி, நல்லதை 2 நாள் கழிச்சு கூட செய்யலாம். ஆனா ஒருத்தனுக்கு ஆப் அடிக்கிற மேட்டரை உடனே செய்யணும். ஏன்னா அப்படி 2 நாள் ஆச்சுன்னா நமக்கே மனசு மாறிடும். இது வேணுமான்னு தோணும். அதனால ஃபாலோ மீ. ஓ, நீங்க முன்னாடி போயிட்டீங்களா? ஓகே, ஐ ஃபாலோ யூ. என்ன அன்பு, என்ன வேணும்? நான் படப்பிடிப்பிற்கு செல்லும் போதெல்லாம் கேமராவை எடுத்துச் செல்வதில்லை. என் கண்ணனின் 2 கண்களைத்தான் எடுத்துச் செல்கிறேன். அன்பு, என்ன வேணும் சொல்லியா? உங்ககிட்ட என்ன முத்தமிழ் 3 தான் நான் கேட்க போறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். என்ன, உன் கழுவாத டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சிருப்ப, அதை என் கேமரால பார்த்து சொல்லணும், அதானே? கண்ணா, என்னையே கலாச்சிட்டியே என் செல்லமே, என் கணினி கலைஞனே. என்ன விஷயம் சொல்ல அன்பு, வேலை இருக்கு. சொல்லுப்பா. ஐயோ அன்பு, அதெல்லாம் ஓவர் ரிஸ்க்குப்பா. ஹெச்ஆர்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, வேணா பாக்குறேன். என்ன கண்ணா இப்படி சொல்லிட்டே? 40 ஆண்டுகால நட்பாட்சே நம்மளுது. இப்படி அசிங்கமா சொல்லி மாட்டி விடுற நியாயமா? இதா பார், ஒண்ணு நீ கேமராவை ரிவைண்ட் பண்ணி காட்டு, இல்லனா ஒரு 5000 ரூபாய் கடனா கொடு, அடுத்த மாசம் திருப்பி தரேன். ஐயோ அன்பு, நீ இருக்க பத்தியா? சரி, யார் பார்க்கணுமோ அவங்க மட்டும் உள்ள வாங்க, மத்தவங்க எல்லாம் இங்கே இருங்க. கார்த்தி, நீ மட்டும் போ உள்ள.